சன் பிக்சர் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளியான கூலி படத்தின் முதல் விமர்சனம் வெளியாகி இருக்கு. சர்வதேச அளவில் கூலி படம் வட அமெரிக்காவில் கடந்த 13ஆம் தேதி மாலை, அதாவது இந்திய நேரப்படி ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு வெளியாகி இருக்கு. கேரளாவில் இன்று காலை 6 மணிக்கும் தமிழ்நாட்டில் இன்று காலை 9 மணிக்கும் சிறப்பு காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 171வது படமான கூலி திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாகவே இருக்கும் என அனைத்து தரப்பினரும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில தான் முதல் 20 நிமிடங்கள் வேகம் இல்லாமல் ஓடும் திரைப்படம் கடைசி கிளைமேக்ஸுக்கு முன்னதாகவே 20 நிமிடங்கள் படுவேகத்தில் செல்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. படத்தின் இடைவேளை காட்சி யாரும் எதிர்பாராத அளவில் மிகப்பெரிய திருப்பமாகவும் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற இடைவேளை காட்சியை யாரும் படமாக்கியதில்லை என்றும் பாராட்டியும் வருகின்றாங்க. கூலி படத்தின் முதல் 30 நிமிடங்கள் போடப்படும் ரஜினிகாந்தின் டைட்டில் கார்டுகள் ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்திருக்கின்றனர். ரஜினிகாந்தின் சண்டை காட்சிகள் மிகவும் அதிரடியாக படமாக்கப்பட்டு இருக்கின்றனர். அனிருத்தின் பின்னணி இசை படத்தின் மிகப்பெரிய பலமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. ரஜினிகாந்தின் அறிமுகம் மிகவும் எளிமையாகவே இருக்கிறது. இருந்த போதிலும் படம் முழுவதிலும் நடிகர் ரஜினிகாந்த் திறமையால அசத்திருக்காரு. சிக்கிட்டு பாடல் படமாக்கப்பட்ட விதம் மிகவும் அழகாகவே இருக்கிறது. நடிகர் நாகார்ஜுனா சைமன் என்ற கதாபாத்திரத்தில் மிக நன்றாகவே நடித்திருக்காரு. மோனிகா பாடலுக்கும் மொத்த திரையரங்கமும் ஆட்டம் போட்டிருக்கிறது. பாடல் வரக்கூடிய இடமும் படமாக்கப்பட்ட விதமும் சிறப்பாகவே இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றனர். நடிகர் நாகார்ஜுனாவின் வில்லத்தனமான கதாபாத்திரம் படத்தின் முதுகெலும்பாகவே இருப்பதாகவும் தெரிய வருகிறது. கல்லூரி வாசல் படத்தில் நடிகர் பிரசாந்தின் லயோலா காலேஜ் லைலா பாடல் கூலி படத்தின் முக்கிய சண்டை காட்சிகளிலும் இடமும் பெற்றிருக்கிறது. ரசிகர் மத்தியில் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனிருத்தின் இசை படத்திற்கு ஒரு தீவிரமான அதிர்வையும் கொடுத்திருக்கிறது என பலரும் பாராட்டுகளையும் தெரிவித்த வண்ணமாகவே இருந்து வருகின்றாங்க. இந்த திரைப்படத்தை பார்த்த முதல்வர் மு.க. ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் படக்குழுவினர் அனைவருக்குமே பாராட்டு தெரிவிச்சிட்டு வராங்க. லோகேஷினுடைய திரைக்கதை மிகவும் அற்புதமாகவே இருக்கிறது. இரண்டாம் பாதையான அவர் சொல்லி இருக்கும் கதை மிகவும் சுவாரஸ்யமானது என அனைத்து தரப்பினரும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க. மொத்தத்துல முதல் 20 நிமிடங்கள் தவிர படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகள் அதிவேகமாக செல்வதாகவும் கிளைமேக்ஸ் காட்சி மிகவும் சூப்பராக இருப்பதாகவும் ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. நிச்சயமாக ரஜினியின் கூலி படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்யும் என்பது ரசிகர்களின் இடையே ஒட்டுமொத்த கருத்தாகவே இருந்துட்டு வருது. கூலி படத்தின் ஒரு டிக்கெட்டோட விலை அதிகபட்சமாக 4500 ரூபாய் வரை விற்பனையாக இருப்பதும் மிகப்பெரிய பரபரப்பு செய்தியாகவே பார்க்கப்படுது.